நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு இருக்குது, ரசம் இருக்குது. ஆனால் அதுக்கு சைடிஷ் எதுவும் இல்லை. என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம்தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம இன்றைக்கி முட்டை பொடி மாஸ் பண்ணலாம். பொடி மாஸ் பண்ணும்போது நம்ம சாப்பாடு ரசத்தை வச்சு இன்றைக்கி வாங்க அதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை பாருங்கள், ஒரு 6 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி, நல்லா வெங்காயம் பாருங்கள், பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 6 முட்டை எடுத்துருக்கோம். முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம டக்கு டக்குன்னு முட்டையை உடச்சி ஊற்றி இன்றைக்கி அதை கிளறிக்கலாம். பாருங்கள், 6 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அப்புறம் அதை அப்படியே அடுப்பை கொஞ்சம் லோவில் வச்சுட்டு நம்ம கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி நல்லா அந்த பொடி மாஸ் வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. ஆனால் இன்னும் நல்லா முறுமுறுன்னு வரட்டும். பாருங்கள், அப்படி சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு பெப்பர் தூள் வேணால் நீங்கள் பெப்பர் தூளையும் தூவிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை தூவியாச்சு. இன்றைக்கி பாருங்கள், ரசத்தை வச்சு சாப்பாடை வச்சு இந்த பொடி மாஸை வச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.